காளி. ஓம் நம சிவாய. ஓம் சர்வேஸ்வராய. ஓம் மகேஸ்வராய. ஓம் சிவனே போற்றி. ஓம் பிரம்மா போற்றி. ஓம் விஷ்ணுவே போற்றி. ஓம் மாயக்கண்ணனே போற்றி. ஓம் சர்வமகாசக்தி. ஓம் காளி. ஓம் காளி மகாசக்தி. ஓம் க்ரீம் காளி. ஓம் சர்வமகாசக்தி. ஓம் ஐ மகாசக்தி. ஓம் சர்வேஸ்வராய. ஓம் நம சிவாய. ஓம் காளி. என்னையா இப்போ இன்னைக்கு பார்க்க வேண்டியது அனுபவ அறிவு, படிப்பறிவு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அனுபவ அறிவு, படிப்பறிவு. அனுபவ அறிவு, படிப்பறிவு. இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். இப்போ நம்ம அனுபவ அறிவு, படிப்பறிவு ரெண்டு விதமான அறிவுகள் செயல்படுகிறது. இதில் படிப்பறிவினுடைய அனுபவ அறிவுடைய அனுபவம்னா சில சூழ்நிலைகளுக்கு படிப்பறிவு அனுபவ அறிவு ஓங்கி நிற்கும், சில சூழ்நிலைக்கு படிப்பறிவு ஓங்கி நிற்கும். இந்த இரண்டுக்குள்ள என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்ப்போம். இப்போ ஒரு செம்மறி ஆட்டு தொழுவு இருக்குது. செம்மறி ஆட்டில் தொழுவத்தில் ஒரு 100 செம்பரி ஆடுகள் இருக்குது. அது 100 செம்பரி ஆடுகள் அதில் ஒரு செம்பரி ஆட்டை திறந்து விட்டுறாரு. ஒரு செம்பரி ஆட்டை திறந்து விட்டுறாரு. அந்த பட்டியோட கதவை திறக்கிறாரு. ஒரு செம்பரி ஆடு போயிடுது. ஒரு 2 பேர்கிட்ட கேள்வி வைக்கிறாரு, படிப்பறிவிட்டையும் அனுபவ அறிவிட்டையும். 100 ஆடில் அது பட்டி 100 ஆடு இருக்கக்கூடிய பட்டியில், செம்பரி ஆடு பட்டியில் கதவை திறந்து விட்டுறாரு. ஒரு ஆடு போக மிச்சம் எத்தனை ஆடுன்னு படிப்பறிவுக்கார்ட்ட கேட்குறாரு. இதனுடைய விடை என்ன? 100 ஆடு போக 100 ஆடில் ஒரு ஆடு போக மிச்சம் எத்தனை ஆடு பட்டியில் இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு படிப்பறிவு உள்ளவர் என்ன சொல்கிறாரு? 100 - 1ன்னு ஓட்டு 99ங்கிறாரு. அது அனுபவ கரெக்டாக கேட்குறாரு. அனுபவ அறிவு உள்ளவர்கிட்ட 100 ஆடு பட்டியில் இருக்குது, செம்பரி ஆடு. அதில் ஒரு ஆடு போக எத்தனைங்க? 0ங்கிறாரு. இந்த 2ல் 99 0. இதில் சரியான விடங்கும்போது 0 சரியான விட. அப்போ 0 இவர் படிப்புறது எப்படி 0 ஆகும்னு வழக்கு போடுறாரு. அவர் சொல்கிறாரு, 100 ஆடு செம்பரி ஆடு கூட்டத்தில் பட்டி இருக்க அந்த கொட்டையில் திறந்தவனே ஒரு ஆடு மட்டும் போகாது. ஒரு ஆடு போனோடனே போயிடும், 99 ஆடு போயிடும். அங்கே வெறும் பட்டியாத்தே இருக்கும். அதுதான் 0ன்னு சொன்னது. அப்போ அந்த இடத்துல அனுபவ அறிவு தான் வேலை செய்யும். படிப்பறிவு மட்டும் கணக்கு போட்டுக்கிருந்தா அங்கே விடை தப்பாக வரும். அப்போ அந்த அனுபவ அறிவில் சொன்ன விட 0 தான் கரெக்டு. 100ல் 1 போக 0 அப்படின்னு அனுபவத்தில் பார்த்து, சூழ்நிலையை பார்த்து நம்ம கணக்கு மாறும். அதே மாதிரி ஒரு மரத்தில் ஒரு 100 கொக்கு உட்காந்துருக்கு. அப்போ கேட்குறாரு, 100 கொக்கில் ஒரு கொக்கை சுட்டா மிச்சம் எத்தனை கொக்கு மரத்தில் உட்காந்துருக்கோம்னு. அப்போ படிப்பறிவு சொல்கிறாரு, 100 - 1 99ங்கிறாரு. அனுபவ படிப்பு ஒரு கொக்கு இருக்காது, ஒன்றை சுட்டுனே பூரா மறந்துடும். இதுதான் படிப்பறிவுக்கும் அனுபவ அறிவுக்கும் வித்தியாசம். எல்லா சூழ்நிலையிலும் அந்த கணக்கு மாறும். கணக்கு மாறும். அனுபவத்தை பொறுத்து கணக்கு மாறும். சூழ்நிலையை பொறுத்து நம்மளோட கணக்கு மாற்ற வேண்டிய நிலை வரும். அப்போ விடையை நம்ம கூட்டி கழிச்சிக்கிட்டே இருந்தோம்னா, படிப்பு சொன்னோம்னா அங்கே விடை தப்பாக இருக்கும். அனுபவத்தோட சூழ்நிலை தப்பாக இருக்கும். அதனால் அனுபவ அறிவை சகல பாடங்களையும் மனிதனுக்கு கற்றுக் கொடுக்கும். குருகுல படிப்பே ஒரு அனுபவ படிப்பு தான். குருகுல படிப்பு ஒவ்வொன்றையும் உணர்ந்து, ஒரு மூலிகை இருக்குன்னா அந்த மூலிகை கசக்கம்னு நம்ம ஏட்டில் மட்டும் படிக்கிறது இல்லை. குருகுல படிப்பு வேப்பிலை கசக்கம்னு சொல்லி மட்டும் தர்றதில்ல. குருகுல படிப்பு அதை எடுத்து வேப்ப மரத்துக்கு அடியில் கொண்டு போய் அந்த வேப்ப இலையை சாப்பிட வைக்கிறது. சாப்பிட வச்சே கசக்கும். இது கசப்பின் சுவை. அது அனுபவ அறிவு. இதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் குருகுலமாக சொல்லி வழி வழியாக அனுபவ அறிவுதை அந்த குருகுல கல்வியோடு சேர்ந்து அனுபவ அறிவை
பாடமாக புகுத்தினார்கள். ஆனால் படிப்போடு நமக்கு படிப்பறிவோடு அனுபவ அறிவும் தேவை. அனுபவ அறிவே முக்கியமானது. அதனால் 2 அறிவையும், படிப்பறிவையும் அனுபவ அறிவையும் சேர்ந்தே நாம் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் சித்தோடைய நெறி. படிப்பறிவு மட்டும் உயர்ந்ததுன்னு சொல்லி ஆணவத்தோடு அலைந்தால் அங்கே கணக்கு தப்பாகும். கொக்கு ஒரு ஒக்கு சுட்டது போல் 99 பறந்தது போல கணக்கும் வாழ்க்கையும் தப்பாகும். அந்த படிப்பறிவோடு சேர்ந்து சூழ்நிலைக்கு தக்கன நம்ம அதை நம்முடைய அந்த அறிவை பயன்படுத்த வேணும். அதுதான் அணிவு அறிவு. இதை உணர்ந்து குருகுல வழியில் சித்தர்கள் சொன்ன வழியில் நாம் ஒவ்வொன்றையும் அறிந்து உணர்ந்து உண்மையான மெய்யான வழி எது என்று தெரிந்து நம்முடைய பயணத்தை தொடருவோம். ஓம் காளி. ஓம் நம சிவாய.